ஹோட்டல் மற்றும் மோட்டல் இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். உலகின் முதல் மோட்டல் 1925ஆம் ஆண்டு அமெரிக்காவின் கலிஃபோர்னியா மாநிலத்தில் தொடங்கப்பட்டது. கார் பயன்பாடு அதிகரித்த காலகட்டத்தில் நெடுஞ்சாலைகளில் நீண்ட தூரம் பயணம் செய்தவர்களுக்கு இரவு நேரத்தில் தங்குவதற்கான வசதியை ஏற்படுத்தும் நோக்கில் இது உருவாக்கப்பட்டது. பின்னர் அமெரிக்கா முழுவதும், அதன் பிறகு கனடா, ஐரோப்பா, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பல நாடுகளிலும் மோட்டல்கள் பரவலாக வளர்ச்சி பெற்றனர். ஹோட்டல்கள் மற்றும் மோட்டல்கள் இரண்டுமே தங்கும் வசதியை வழங்கினாலும் அவற்றின் பயன்பாடு, அமைப்பு மற்றும் வசதிகளில் பெரிய வித்தியாசம் உள்ளது. ஹோட்டல்கள் பொதுவாக நகர மையங்கள், சுற்றுலா தலங்கள், வணிக பகுதிகள் மற்றும் விமான நிலையங்களுக்கு அருகில் அமைந்திருக்கும் பல மாடிகளை கொண்ட கட்டிடங்களாக இருக்கும். ஹோட்டல்களில் லிஃப்ட், எஸ்கலேட்டர், உணவகம், மாநாட்டு அரங்கம், ஜிம், நீச்சல் குளம், ஸ்பா, மசாஜ் மையம், குழந்தைகள் விளையாட்டு பகுதி உள்ளிட்ட ஏராளமான வசதிகள் இருக்கும். குடும்பத்துடன் அல்லது தொழில் நிமித்தமாக பல நாட்கள் தங்குபவர்களுக்கு ஏற்றவாறு பல்வேறு வகையான அறைகள் மற்றும் சேவைகள் வழங்கப்படுகின்றன. மோட்டல்கள் அதற்கு மாறாக பெரும்பாலும் நெடுஞ்சாலைகளின் ஓரங்களில் அல்லது நகர எல்லைகளுக்கு வெளியே அமைக்கப்படுகின்றன. இவை பொதுவாக ஒரு மாடி அல்லது 2 மாடிகளை கொண்ட எளிய கட்டிடங்களாக இருக்கும். அறையின் முன்பகுதியிலே காரை நிறுத்தும் வசதி இருப்பது இதன் மிகப்பெரிய சிறப்பாகும். பயணிகள் வாகனத்தில் இருந்து இறங்கி நேரடியாக தங்களது அறைக்குள் செல்ல முடியும். இதனால் நேரம் மிச்சமாகிறது. சுமைகளை எடுத்து செல்லவும் சிரமம் இருக்காது. மோட்டல்களில் பொதுவாக படுக்கை, இணைப்பு கழிப்பறை, குளியலறை, மின்விசிறி அல்லது ஏசி, தொலைக்காட்சி, குடிநீர் போன்ற அடிப்படை வசதிகள் மட்டுமே இருக்கும். சில மோட்டல்களில் சிறிய உணவகம் அல்லது தேநீர் கடையும் இருக்கும். ஆனால் பெரும்பாலான இடங்களில் ஜிம், நீச்சல் குளம், ஸ்பா, மாநாட்டு அரங்கம், ரூம் சர்வீஸ் போன்ற ஆடம்பர வசதிகள் இருக்காது. அதனால் குறைந்த செலவில் ஒரு இரவு ஓய்வெடுக்க விரும்புபவர்களுக்கு இது மிகவும் ஏற்ற தேர்வாகும். நெடுஞ்சாலைகளில் நீண்ட தூரம் கார், லாரி, பேருந்து அல்லது இருசக்கர வாகனங்களில் பயணம் செய்பவர்கள், சுற்றுலா பயணிகள், சரக்கு வாகன ஓட்டுநர்கள், விற்பனை பிரதிநிதிகள் மற்றும் தொழில் நிமித்தமாக அடிக்கடி பயணம் செய்பவர்கள் மோட்டல்களை அதிகம் பயன்படுத்துகின்றனர். இரவு நேரத்தில் பாதுகாப்பாக ஓய்வெடுத்து மறுநாள் காலை பயணத்தை தொடரும் வசதியை இவை வழங்குகின்றனர். ஹோட்டல்களில் ஒரு நாள் முதல் பல வாரங்கள் அல்லது மாதங்கள் வரை தங்க முடியும். அறைகளின் தரம் மற்றும் வசதிகளை பொறுத்து கட்டணமும் மாறுபடும். ஆனால் மோட்டல்கள் பெரும்பாலும் ஒரு இரவு தங்குவதற்காகவே வடிவமைக்கப்பட்டுள்ளனர். சில மோட்டல்களில் சில மணி நேரங்களுக்கு மட்டும் ஓய்வெடுக்கும் வசதியும் உள்ளது. தமிழகத்தில் உள்ள சில மோட்டல்களில் எளிய அறைகள் சுமார் 100 முதல் 300 வரை கிடைக்கலாம். சிறந்த வசதிகளுடன் கூடிய அறைகள் 800 முதல் 1500 வரையும், ஏசி வசதியுள்ள அறைகள் 1500 முதல் 2500 வரையும் வாடகையில் கிடைக்கின்றனர். இடம், பருவகால மற்றும் வசதிகளை பொறுத்து இந்த கட்டணங்கள் மாறுபடலாம். தமிழகத்தில் உள்ள மோட்டல்களின் சரியான எண்ணிக்கை குறித்து அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்கள் இல்லை. இருப்பினும் ராணிப்பேட்டை, உளுந்தூர்பேட்டை, தொப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஹைவே மோட்டல், மோட்டல் தமிழ்நாடு போன்ற பெயர்களில் மோட்டல்கள் செயல்பட்டு வருகின்றனர். குறிப்பாக தேசிய நெடுஞ்சாலைகள் 44, 45, 48 போன்ற முக்கிய சாலைகளின் வழித்தடங்களில் பயணிகளின் வசதிக்காக பல மோட்டல்கள் அமைக்கப்பட்டுள்ளனர். இவற்றில் சில தமிழக சுற்றுலாத்துறை அல்லது அரசு சார்ந்த நிறுவனங்களால் நிர்வகிக்கப்படுகின்றனர். மேலும் தனியார் நிறுவனங்களும் பல மோட்டல்களை நடத்தி வருகின்றனர். குடும்பத்துடன் சுற்றுலா செல்வது, தொழில் சந்திப்புகள், திருமண விழாக்கள் அல்லது பல நாட்கள் தங்க வேண்டிய சூழ்நிலைகளில் ஹோட்டல்கள் சிறந்த தேர்வாக இருக்கும். ஆனால் ஒரே இரவு ஓய்வெடுத்து மறுநாள் பயணத்தை தொடர வேண்டும் என்றால் மோட்டலே செலவு குறைந்த மற்றும் நடைமுறைக்கு ஏற்ற தேர்வாக இருக்கும். குறிப்பாக சாலை பயணங்களில் நேரத்தை மிச்சப்படுத்தவும் வாகனத்தை பாதுகாப்பாக அறைக்கு அருகில் நிறுத்தவும் மோட்டல்கள் மிகவும் உதவியாக இருக்கின்றனர். பெயரில் ஹோட்டலும் மோட்டலும் ஒரே மாதிரி தோன்றினாலும் அவற்றின் நோக்கமும் பயன்பாடும் முற்றிலும் வேறுபட்டவை. அனைத்து வசதிகளுடனும் நீண்ட காலம் தங்க விரும்புபவர்களுக்கு ஹோட்டல் ஏற்றது. அதே நேரத்தில் நெடுஞ்சாலை பயணங்களில் பாதுகாப்பாகவும் குறைந்த செலவிலும் ஒரு இரவு அல்லது சில மணி நேரம் ஓய்வெடுக்க விரும்புபவர்களுக்கு மோட்டல் சிறந்த தேர்வாகும். எனவே அடுத்த முறை சாலை வழியாக நீண்ட தூர பயணம் மேற்கொள்ளும் போது உங்கள் தேவைக்கு ஏற்ப ஹோட்டலோ அல்லது மோட்டலோ என்பதை தேர்வு செய்தால் பயணமும் வசதியாகவும் செலவும் சிக்கனமாகவும் இருக்கும்.